பிள்ளை எப்படி இருக்கீங்க? வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த நியூ எபிசோட் ஆஃப் டுடே சண்டே ஜாம். ஜாம்னா என்ன? நல்லா இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும்ல. அவன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படி சொன்னாங்கல்ல. ஆமாம், டேஸ்ட்டாக இருக்கும். ஜாம்னா என்ன? ஜீசஸ் அண்ட் மீ, இயேசுவும் நானும், இயேசுவையும் என்னையும் இணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்ச்சி தான் இந்த சண்டே ஜாம் நிகழ்ச்சி. இந்த சண்டே ஜாம் நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் ஒவ்வொரு வாரமும் அநேக காரியங்களை கற்று வரீங்க. ஒன்று தெரியுமா உங்களுக்கு? நம்ம சண்டே ஜாம் நிகழ்ச்சியில் வரிசையாக நம்ம பார்க்கறது இல்லாமல் பைபிளில் இருந்து கதைகளை வரிசையாக பார்த்துட்டே வர்றோம். ஒவ்வொரு பொது கதையும் நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்குது. அது மாத்திரம் இல்லை, ஒரு வசனம், அந்த வசனம் அந்த ரெண்டு கதைகளையும் சொல்கிற கருத்துக்களை நமக்கு உறுதிப்படுத்த கொடுக்குது. அது மாத்திரம் இல்லை, அந்த உறுதிப்படுத்துகிற அந்த வசனங்கள் நமக்கு பயனுள்ளதாக இருக்குது. வாழ்க்கையில் பயன்பெற்று கொண்டே இருக்கிறோம். அப்படி தானே? குட்டி பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்பெஷலான நிகழ்ச்சி. வழக்கமாக நம்ம ப்ரோக்ராம் போதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அழகாக சொல்கிறீங்க. நீங்கள் எல்லாம் தங்க பிள்ளைகள், குட்டி பிள்ளைகள், நீங்கள் எல்லாரும் தங்க பிள்ளைகள். ஆமாம் ஆமாம் ஆமாம். நீங்கள் வீட்டில் இருக்கிற இடத்துலையே அப்படியே கையை கோப்பி கண்களை மூடுறீங்களா? சண்டே ஸ்கூல் சொல்லி கொடுத்தாங்கல்ல, பிபிஎஸ் சொல்லி கொடுத்தாங்கல்ல, என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும்னா முழங்கால் போட்டு கையை கோப்பி கண்ணு மூடணும். அப்படி தானே? சேரில் உட்காந்து சாஞ்சிருக்கக்கூடாது, வேடிக்கை பார்த்துட்டு ஜெபம் பண்ணக்கூடாது. ஜெபம் பண்ணும்போது யார்கிட்ட பேசுகிறோம்? நம்ம ஏசப்பாட்ட பேசுகிறோம். அப்படி தானே? சரி, கையை கோப்புங்க, கண்ணை மூடுங்க, எங்களோட சேர்ந்து சொல்லுங்க. என்னம்மா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி. இந்த நாளின் சண்டே ஜாம் நிகழ்ச்சி மூலமாக என்னோடு பேசுங்க. எனக்கு புதிய காரியங்களை கற்றுத்தாங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். வெரி குட் வெரி குட். வேறு அழகாக ஜெபம் பண்ணிட்டீங்க. ரொம்ப சின்சியராக ஜெபம் பண்ணிட்டீங்க. ஜெபம் பண்ணும்போது நம்ம ஏசப்பாட்ட பேசுகிறோம், அப்படி தானே? அதனால் ரொம்ப பக்தியாக, ரொம்ப உண்மையாக இருக்கணும். ஜெபம் பண்ணும்போது கேர்லெஸ்ஸாக இருக்கணும். ஓகேயா? சரி, விளக்கமான என்ன பண்ணுவோம்? நம்ம நிகழ்ச்சி ஆரம்பித்த உடனே அழகான பாட்டு கேட்போம். அப்படி தானே? கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க. ஆமாம், பாட்டு கொடுக்கறதுக்காக இன்றைக்கி உங்களுக்கு வழக்கம் போல் நம்முடைய வசந்த் அண்ணனும் நம்முடைய ஃப்ராங்க்லின் அண்ணனும் வந்துக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் வெல்கம் பண்ணுறோம். இன்றைக்கி சூப்பரான ஆக்ஷன், நல்ல ஆக்ஷன், ஸ்பெஷல் ஆக்ஷன் உங்களுக்கு அவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து ஒரு சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. நீங்களும் அவங்கள்ட்ட சேர்ந்து ஆக்ஷன் போட போகிறீங்க. பாட்டு படிக்க, பாட்டு கற்றுக்கொள்ள ஆக்ஷன் ரெடியாக இருக்கீங்களா? ரெடி பிரதர்ஸ், அண்ணங்களா, பிள்ளைகள் ரெடியாக இருக்காங்க? வாங்க. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் ரொம்ப சூப்பராக ஸ்கூலுக்கெல்லாம் சின்சியராக போயிட்டுருப்பீங்க நம்புகிறோம். ஆமாம், ஸ்கூலுக்குலாம் ரெகுலராக போயிட்டுருக்குறாங்க. நம்ம குட்டீஸ் கரெக்டாக சண்டே ஆனால் 5 மணி ஆனால் கரெக்டாக நம்ம சேனலில் வந்து ஜாமில் வந்து உட்காந்துருந்தாங்க. அண்ணே, சொல்லுங்கள். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்கண்ணே, என்ன சந்தேகம் உங்களுக்கு? உங்கள் அப்பா இருக்காங்கல்ல? எங்கள் அப்பா இருக்காங்க. ஆமாம். அவங்க உங்ககிட்ட எப்படி எந்த விதமாலாம் அன்பு காட்டுவாங்க, இல்லை அன்பு செலுத்துவாங்க? என்னால எப்படிதான் அன்பா இருப்பாங்க. எங்க அப்பா எனக்கு நல்லா டெய்லியும் நான் கேட்கறதெல்லாம் வாங்கி தருவாங்க. கேட்கறது எல்லாமே வாங்கி கொடுப்பாங்களா? வாங்கி தருவாங்க. நல்லா புது ட்ரெஸ் வாங்கி தருவாங்க. அப்புறம் சைக்கிள் வாங்கி தந்தாங்க. சைக்கிள் வாங்கி தந்தாங்க. ஸ்கூலுக்குலாம் ஃபீஸ் கட்டுறாங்க. ஃபீஸ்லாம் கட்டினாங்க. அப்படித்தானே? எங்க அப்பா என் மேல ரொம்ப அன்பா இருக்காங்க. எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கல மட்டும் அன்பு இல்லை. ஆனா நீங்க ஏதாவது தப்பு பண்ணா என்ன பண்ணுவாங்க? தப்பு பண்ணா ஹேய் அப்படி நீ பண்ணக்கூடாது, இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு என்ன அன்பா கண்டிப்பாங்க. அன்பா கண்டிப்பாங்க. அப்படி நீங்க கேட்கலாம் என்ன பண்ணுவாங்க? அடிச்சு கூட கண்டிப்பாங்க. அப்படித்தானே? ஆமா, கண்டிப்பா. அதெல்லாம் எதனாலன்னு? எதனால? உங்க மேல வச்சிருக்க அன்புனால. இன்னைக்கு நம்ம ஒரு பாட்டு கத்துக்க போறோம். ஓகேண்ணே. அதுல ஒரு விஷயம் வந்து நம்மளை கண்டிக்கிறது. ஓ, நம்மள சரியான பாதையில வழிகாட்டுது. நம்மள சரியான பாதையில நடக்க வழிகாட்டுது. ஓ, சரி சரி. அது என்ன விஷயம்னு பார்க்க அவளா இருக்கா? ஓகே, கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். அதை தான் இந்த பாட்டுல நம்ம பார்க்க போறோம். ஓகே, சரி சரி, நீ பார்த்துடலானே. வேதம் எந்தன் மிரர், அது காட்டும் எந்தன் யார, அது மாற்றும் என்னை கிளவா, அது படித்தால் கிடைக்கும் பவர். வேதம் எந்தன் மிரர், அது காட்டும் எந்தன் யார, அது மாற்றும் என்னை கிளவா, அது படித்தால் கிடைக்கும் பவர். வேத வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு
வெளிச்சம் என்னை வழி நடத்தும். வேத வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம் என்னை வழி நடத்தும். வேதம் எந்தன் மிரர் அது காட்டும் எந்தன் யாரா அது மாற்றும் என்னை கிளவா அதை படித்தால் கிடைக்கும் பவர். வேதம் எந்தன் மிரர் அது காட்டும் எந்தன் யாரா அது மாற்றும் என்னை கிளவா அதை படித்தால் கிடைக்கும் பவர். கர்த்தரின் வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிப்பவன் பாக்கியவான். கர்த்தரின் வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிப்பவன் பாக்கியவான். வேதம் எந்தன் மிரர் அது காட்டும் எந்தன் எரர் அது மாற்றும் என்னை கிளவா அதை படித்தால் கிடைக்கும் பவர். வேதம் எந்தன் மிரர் அது காட்டும் எந்தன் எரர் அது மாற்றும் என்னை கிளவா அதை படித்தால் கிடைக்கும் பவர். அண்ணே அண்ணே இப்ப புரிஞ்சுதா இதுன்னு? புரிஞ்சுனே, ரொம்ப நல்லா புரிஞ்சுச்சு. எப்படி நம்ம அம்மா அப்பா நம்மள தப்பு பண்ணும் போது நம்மள அப்படியே சரியான வழியில வழிகாட்டுறாங்களோ அதே மாதிரி நம்ம வேதம் இந்த பைபிள் வந்து நமக்கு ஒரு கண்ணாடி மாதிரி. ஒரு கண்ணாடி மாதிரி. நம்ம இது உண்டுல்ல, வச்சிருக்கீங்கல்ல, எல்லார்ட்டையும் உண்டு. எல்லாரும் டெய்லி பைபிள் வாசி ஜெபம் பண்றீங்களா? சில பேர் பண்ண மாட்டாங்க. அப்படிதானே எக்ஸாம் வந்தா பயந்து பயந்து பைபிள் எடுக்காங்க. எக்ஸாம் வந்தா ஏசப்பா ஏசப்பான்னு கும்பிடுறாங்க. ஆனா ஏசப்பாட்ட பேசுறாங்க. ஆனா டெய்லி என்ன பண்ண மாட்டோம், அசால்ட்டா பைபிள் வாசிக்காம இருக்கும். அப்படித்தானே தம்பி தங்கச்சி நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த வேதம் இது வந்து நமக்கு எப்படி ஒரு கண்ணாடி மாதிரி. அப்படித்தானே நம்ம அழகா இருந்தா என்ன பண்ணோம், அழகா இருக்குன்னு காட்டும். இல்ல அதில் லைட்டாக உங்களுக்கு பவுடர் கூடியிருக்கு, நீங்கள் வழி மாறி போகிறீங்க அப்படின்னா என்ன சொல்லும், இல்லை உங்கள் ட்ராக் சரியில்லை, நீங்கள் போகிற வழி சரியில்லைன்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுக்கும். அதுக்கு என்ன பண்ணணும் நம்ம பைபிள் வாசிக்கணும். பைபிள் வாசா தானே தெரியும். அது பைபிள் வாசாதான் அது நமக்கு மிரராக இருக்கும், நமக்கு சரியான பாதையில் போகிறோமா இல்லையான்னு. நம்ம வாசிக்காமல் அது எப்படி சொல்ல முடியும், நமக்கு எப்படி சரியான வழி சொல்ல முடியும். அதனால இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் தீர்மானம் பண்ணுங்க, சரியா? கண்டிப்பாக எந்த சூழ்நிலை ஆனாலும் சரி டெய்லியும் ஒரு அதிகாரமாவது சரியா பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணிட்டு தான் நான் காலேஜுக்கோ ஸ்கூல்ஸுக்கு போவேன், வேலைக்கு போவேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுப்போம், சரியா? ஆமாம். ஓகே, சூப்பர். இப்போ இந்த பாட்டை 2 லைன்ஸை நம்ம கற்றுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அண்ணன் நமக்கு கற்றுக் கொடுப்பாங்க 2 லைன். அப்புறம் ஏன் கூட சேர்ந்து நம்ம எல்லாரும் பாடலாம். வேதம் எந்தன் மிரர் அது காட்டும் எந்தன் எரர் அது மாற்றும் என்னை கிளவா அதை படித்தால் கிடைக்கும் பவர். வேதம் எந்தன் மிரர் அது காட்டும் எந்தன் எரர் அது மாற்றும் என்னை கிளவா அதை படித்தால் கிடைக்கும் பவர். வேத வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம் என்னை வழி நடத்தும். வேத வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம் என்னை வழி நடத்தும். வேதம் எந்தன் மிரர் அது காட்டும் எந்தன் எரர் அது மாற்றும் என்னை கிளவா அதை படித்தால் கிடைக்கும் பவர். வேதம் எந்தன் மிரர் அது காட்டும் எந்தன் எரர் அது மாற்றும் என்னை கிளவா அதை படித்தால் கிடைக்கும் பவர். கர்த்தரின் வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிப்பவன் பாக்கியவான். கர்த்தரின் வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிப்பவன் பாக்கியவான். சேர்ந்து பாடலாமா? வேதம் எந்தன் மிரர் அது காட்டும் எந்தன் எரர் அது மாற்றும் என்னை கிளவா அதை படித்தால் கிடைக்கும் பவர். சூப்பரா எல்லாரும் சேர்ந்து நம்ம கூட அழகா பாடிட்டாங்க. இப்போ இதுக்கான ஆக்ஷனை பார்க்க போறோம், அப்படிதானே? அதற்கு நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும், சூப்பரா அழகா சத்தமா பாடணும், ஓகேவா? ஓகே, ஆக்ஷன் பார்க்கலாம். இப்போ வேதம் எந்தன் மிரர் அது காட்டும் எந்தன் எரர் அது மாற்றும் என்னை கிளவா அதை படித்தால் கிடைக்கும் பவர். வேதம் எந்தன் மிரர் அது காட்டும் எந்தன் எரர் அது மாற்றும் என்னை கிளவா அதை படித்தால் கிடைக்கும் பவர். வேத வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம் என்னை வழி நடத்தும். வேத வசனம் கால்களுக்கு தீபமும்
பாதைக்கு வெளிச்சம் என்னை வாழி நடத்தும். வேதம் எந்தன் மிரர், அது காட்டும் எந்தன் நிழல், அது மாற்றும் என்னை கிளவர், அதை படித்தால் கிடைக்கும் பவர். வேதம் எந்தன் மிரர், அது காட்டும் எந்தன் நிழல், அது மாற்றும் என்னை கிளவர், அதை படித்தால் கிடைக்கும் பவர். கர்த்தரின் வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிப்பவன் பாக்கியவான். கர்த்தரின் வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிப்பவன் பாக்கியவான். வேதம் எந்தன் மிரர், அது காட்டும் எந்தன் நிழல், அதை மாற்றும் என்னை கிளவர், அதை படித்தால் கிடைக்கும் பவர். வேதம் எந்தன் மிரர், அது காட்டும் எந்தன் நிழல், அது மாற்றும் என்னை கிளவர், அதை படித்தால் கிடைக்கும் பவர். அம்மா எல்லாரும் ரொம்ப அழகா சூப்பரா பாடினாங்களே. இங்க வர கேட்டுதா உங்களுக்கு? ஆமாண்ணே, ரொம்ப சூப்பரா பாடிட்டாங்க, அழகா பாடினாங்க. நான் பார்த்தேன். பாட்டு எல்லாத்துக்கும் பிடிச்சி போச்சுன்னு நினைக்கேன். அதனால ரொம்ப டிலே பண்ணாம ஃபாஸ்டா எல்லாரும் எழுப்பி ஆக்ஷன் பண்ண சொல்லிடலாமா? எல்லாரும் எழுப்பி எப்படி ஆக்ஷன் பண்ணலாமா? எல்லாரும் எந்திரிச்சுக்கோங்க. ஓகே. வேதம் எந்தன் மிரர், அது காட்டும் எந்தன் நிழல், அது மாற்றும் என்னை கிளவர், அதை படித்தால் கிடைக்கும் பவர். வேதம் எந்தன் மிரர், அது காட்டும் எந்தன் நிழல், அது மாற்றும் என்னை கிளவர், அதை படித்தால் கிடைக்கும் பவர். உம் வேத வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம் என்னை வழி நடத்தும். உம் வேத வசனம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம் என்னை வாழி நடத்தும். வேதம் எந்தன் மிரர், அது காட்டும் எந்தன் நிழல், அது மாற்றும் என்னை கிளவர், அதை படித்தால் கிடைக்கும் பவர். வேதம் எந்தன் மிரர், அது காட்டும் எந்தன் நிழல், அது மாற்றும் என்னை கிளவர், அதை படித்தால் கிடைக்கும் பவர். கர்த்தரின் வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிப்பவன் பாக்கியவான். கர்த்தரின் வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானிப்பவன் பாக்கியவான். வேதம் எந்தன் மிரர், அது காட்டும் எந்தன் நிழல், அதை மாற்றும் என்னை கிளவர், அதை படித்தால் கிடைக்கும் பவர். வேதம் எந்தன் மிரர், அது காட்டும் எந்தன் நிழல், அது மாற்றும் என்னை கிளவர், அதை படித்தால் கிடைக்கும் பவர். சூப்பரான அழகா ஆக்ஷன் பண்ணிட்டாங்க. நான் ஏதோ அவங்க ஆக்ஷன் பண்றத மிரர்ல பாக்குற மாதிரியே இருக்கு. அதே ஃபீலிங் தான் நானும் இருக்கேன். எல்லாரும் சூப்பரா ரொம்ப அழகா பாடிட்டாங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான சாங்கோட இன்னொரு பாட்டுல வந்து நாங்க சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய். குட்டி பிள்ளைகளா, பாட்டு செக்ஷன் எப்படி இருந்தது? அழகா இருந்ததா? ஆக்ஷன் அட்டகாசம் இல்லை? என்ன அழகா அப்படி ஒன்று போல ஆக்ஷன் போட்டாங்க. ஆமாம், அந்த அண்ணன் இல்லாமல் உங்களால் அந்த ஆக்ஷன் போட முடியுமா? அண்ணனை பார்த்தே அழகாக ஆக்ஷன் போட்டீங்க. அண்ணன் இல்லாமல் என்ன பண்ணுவீங்க? போட முடியாது இல்லை? ஆமாம் 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 ஆமாம். நீங்கள் என்ன பண்ணணும், பாட்டை நோட் எழுதி வைக்கிறது மாத்திரமல்ல, உங்களுக்கு ஆக்ஷன் பழகுற வரைக்கும் யூடியூப்பில் அந்த பாட்டை கொஞ்சம் பாருங்கள். பார்த்து கொஞ்சம் பழகுற பிறகு ஈஸியாயிரும். அந்த மாதிரி 2-3 தடவை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்லித்தராங்க, ஈஸியாக சொல்லித்தர்றாங்க. அவங்களுக்கு மறக்கவே மாட்டேங்க. அழகாக பண்ணுறாங்க, ஒன்று போல் பண்ணுறாங்கல்ல. சூப்பராக இருந்ததுல்ல? ஓகே, இப்போ நம்ம அடுத்தால பைபிள் வசனம் படிக்க போகிறோம். இன்னைக்கு பைபிள் வசனம் சொல்லிக்கிறதுக்கு 2 பேர் வராங்க. 2 பப்பட் வந்து உங்களுக்கு சூப்பராக வசனம் கொடுக்க போகிறாங்க. வசனத்தை படிச்சுக்கலாமா? இங்கே ரெடியாக இருக்கீங்களா? நான் சொல்லியிருக்கிற வசனம் ரொம்ப முக்கியம் இல்லை நமக்கு. மற்ற எல்லாத்தையும் காட்டணும் வசனம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் வசனத்தை எவ்வளோ அதிகமாக படித்து வச்சுருக்கிறீங்களோ பிசாசு அது மாதிரி உங்களோட தள்ளி போயிடுவான். வசனம் யார் ரொம்ப தெரிஞ்சாங்களோ அவங்ககிட்ட பிசாசு வரைய முடியாது. ஏன்னா வசனத்தை கொண்டு நீ அவனை ஜெயிச்சிருவேன். அதனால் வசனம் ரொம்ப முக்கியம். வசனத்தை நீங்கள் கேளுங்க, மனப்பாடமாக சொல்லுங்கள். அது மட்டும் இல்லை, நோட் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேயா? சரி, இப்போ வசனம் சொல்லிடுக்க அந்த 2 பொம்மையும் கூப்பிடலாமா? எப்படி இருக்கீங்க?
ரோசி, என்ன இப்படி கேட்குற? பிள்ளைகள் சூப்பராக இருப்பாங்க, சந்தோஷமாக வந்து உட்காந்துருக்காங்கல்ல. ஒரு ஆளை பார்த்தா எப்படி கேட்கறது நம்ம பண்பாடுப்பா. அது சும்மா சும்மா கேட்கக்கூடாது, அவங்க தான் சந்தோஷமாக அருமையாக வந்து உட்காந்துருக்காங்கல்ல. சரி சரி, வீண் பேச்சு பேசாத, வசந்த படிப்போம் வா. இன்னைக்கு நீ தான் சொல்லி தரணும். போன வாரம் நான் சொல்லி கொடுத்தேன்ல, இந்த வாரம் நீ மனப்பட வசனம் படிச்சுட்டு வந்திருக்கியா? அழகா சூப்பரா படிச்சிருக்கேன். நான் சொல்லுறேன், நீ சொல்லு. நீ சொல்லி கொடு பார்ப்போம். நான் சொல்றேன், நல்லா கவனமா கேளு. சரி பிள்ளைகளா, நீங்களும் புள்ளைய கொடுத்து நல்லா கேட்கணும்னு. நீ சொல்லி கொடு, நான் திரும்ப பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பேன், அருமையாக படிச்சிடும். ஓகே. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வது அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அப்புறம் அது எங்க இருக்கு? எனக்கு கொஞ்சம் மறந்து போச்சு. எனக்கு தெரியும், மக்கு மக்கு மக்கு. கண்டுபிடிச்சு அது வந்து 1 4 5-3 நினைக்கேன், ஒழுங்கா பாரு. ஐயோ சாரிப்பா, சாரி. அன்னைக்கு நீ போட்ட, இன்னைக்கு நான் தான் போட்டேன். நம்ம ஒரு ஹைஃபை கொடுத்துருவோமா? ஒரு ஹைஃபை கொடுத்துருவோம். இந்த ரோசிக்கு ஹைஃபை தெரியும், முட்டாள் ரோசி. ஓகே ஓகே ஓகே. இப்போ கரெக்டா எல்லாரும் பிள்ளைகளும் நீங்களும் சேர்ந்து சொல்றீங்களா? இப்போ நானும் பிள்ளைகளும் சொல்லட்டுமா? சொல்லுங்க சொல்லுங்க. நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். 1 யோவான் 5:3. ரோசி, நாங்க எப்படி சொன்னோம் பாத்தியா? சூப்பர் சூப்பரா சொல்றீங்க. வெரி குட் வெரி குட். ரைட். இடுமா, அடுத்த வாரம் இன்னொரு வசனம் நான் படிச்சுட்டு வரேன், சரியா? ஓகே ஓகே. நல்லா ஒழுங்கா படிச்சுட்டு, தப்பு தப்பா படிச்சுட்டு வந்துடாத. சரி, நான் கரெக்டா படிச்சுட்டு வந்துடுறேன். இப்போ பிள்ளைகளுக்கு பை சொல்லிடுவோமா நம்ம 2 பேரும் சேர்ந்து? பிள்ளைகளுக்கு பை சொல்லிடலாம். குட்டி பிள்ளைகள் எப்படி பப்பட் வசனம் சூப்பராக சொல்லி கொடுத்தாங்களா? அப்போ 2 பேரும் அப்படி போட்டு அழகாக சொல்லி கொடுத்தாங்க. நீங்களும் சூப்பராக படிச்சிட்டீங்க. ஏற்கனவே சொல்லிக்கிறேன், வசனத்தை கேர்லெஸ்ஸாக படிக்கக்கூடாது, ரொம்ப சின்சியராக படிக்கணும். நீ 1ஆம் புஸ்தகம் 2ஆம் புஸ்தகம் 3ஆம் புஸ்தகம் மாதிரி அப்படி முடிஞ்சு தூக்கி தூர போடக்கூடிய புஸ்தகம் கிடையாது இது. வேத புஸ்தகம் கடைசி வரைக்கும் நம்முடைய முடிவு பரியந்தமும் நம்ம கூடயே இருக்கும். வேத வசனம் நம்மள்ட்ட ஒரு நாள் போகாது. ஒருவேளை புதுசாக படிக்கிற ஃபார்முலாஸ்லாம் இந்த ஸ்கூலோட முடிஞ்சிடும், அடுத்த கிளாஸில் அடுத்த வருஷத்தில் வேறு ஃபார்முலாஸ் இருக்கும். ஆனால் வேத வசனம் எல்லா நாட்களிலும் ஒன்றாகவே இருக்கும், எல்லா வயதினருக்கும் ஏற்றதாகவே இருக்கும். மறந்துடாதீங்க, பத்திரமா வச்சுக்கணும். ஓகே, எழுதி வச்சுக்கோங்க, திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கணும், ஃப்ரீ டைம்லாம் சொல்லி பாருங்க. ஓகே, இப்போ நம்ம அடுத்தால அழகான ஒரு கதை கேட்க போகிறோம். பைபிள் கதை. பைபிள் கதை சொல்லிட்டு யார் வராங்க தெரியுமா? குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? சரி, இந்த நாளுக்கு நிகழ்ச்சியெல்லாம் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதிச்சிருக்கிறாரே. இப்போ நம்ம பைபிள் கதைக்குள்ளே போகலாம். பைபிள் கதை உங்களுக்கு நல்லா பிடிக்கும்ல? ஆண்டவர் சொன்ன கதைகள் எல்லாம் நமக்கு ஆசீர்வாதத்துக்காக தந்திருக்கிறாரு. இன்றைக்கி நம்ம ஒரு கதையை பார்க்க போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை மோசே வழி நடத்திட்டு வராரு. எகிப்து தேசத்திலிருந்து வனாந்தரம் வழியாக வழி நடத்திட்டு வராங்க. வர்ற வழியில் சீனாய் வனாந்தரம் என்ற ஒரு இடத்துக்கு வராங்க. அந்த சீனாய் வனாந்தரம் பயங்கரமான ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது. பக்கத்தில் ஒரு பெரிய மலை இருக்குது, சீனாய் மலை. அந்த மலையெல்லாம் பார்க்குறாங்க. அங்கே மோசே சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் கூடாரத்தை போட்டு இங்கே நீங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லாரும் கூடாரம் போட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. ஆண்டோடைய வார்த்தை மோசைக்கு வருது. மோசே மோசே, நீ மலைக்கு வா, உன்கிட்ட நிறைய காரியங்களை பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஜனங்களையும் நீ வர சொல்லணும். அந்த சீனாய் மலையை சுற்றிலும் ஜனங்கள் எல்லாரும் வந்து உட்காரணும்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படியா ஆண்டவரே, அப்போ நான் ஜனங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஜனங்கள்கிட்ட போய் மோசே சொல்கிறாரு, இங்கே பாருங்க, நீங்கள் உங்களெல்லாம் பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்க. 3ஆவது நாள் ஆண்டவர் உங்கள் மத்தியில் வந்து பேச போகிறாரு. ஆண்டவரே உங்கள்கிட்ட பேச போகிறாரு. அதனால் நீங்கள் ரொம்ப சுத்தமாக வாங்க, பரிசுத்தமாக வாங்க, கடவுளுக்கு பிரியமான வழியில் பாவம் செய்யாமல் அந்த நாட்களில் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ மோசே அங்கே மலைக்கு மேலே போகிறாரு. அந்த நேரத்தில் திடீரென்று சொல்லி அங்கே இடி முழக்கம் கேட்குது, அங்கே மின்னல் சத்தம் கேட்குது.
மக்கள்லாம் பயந்துட்டாங்க. அங்க பார்த்தா மலையிலிருந்து புகையாய் வருது, புகை. அங்கே ஆண்டவர் மோசையோடு பேச ஆரம்பிக்கிறார். மோசே மோசே, அந்த ஜனங்களை பார்த்து நீ சத்தம் போடு, அவங்க மலையில வந்து யாரும் மலையை தொட்டுட்டாங்கன்னா மரித்து போவாங்க, போய் சொல்லு. இல்லை ஆண்டவரே, நான் சொல்லிட்டேன் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட, ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாரு சொல்லிட்டேன், அதெல்லாம் வரமாட்டாங்க. இல்லை மோசே, நீ மறுபடியும் போ அப்படின்னு சொல்லி மோசையை அனுப்புறாரு. மோசே வேகமாக வராரு, ஜனங்களை பார்த்து சொல்றாரு, இங்க பாருங்க மலையில யாரும் தொட்டுறாதங்க, கீழே இங்கேயே நின்னுக்கங்க, அது பரிசுத்தமான இடம், அங்க போனீங்கன்னா மரித்து போவீங்க அப்படின்னு சொன்னாரு. சரி, நாங்க ஆண்டவருடைய வார்த்தை கேட்போம், நாங்கள் கீழ்ப்படிவோம் அப்படின்னு ஜனங்கள் சொல்லிட்டாங்க. உடனே மோசே மறுபடியுமா அங்கே அந்த மலைக்கு போறாரு. அங்க ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறாரு. ஜனங்கள் கேட்குறாங்க, ஜனங்கள்லாம் பயந்து நடுங்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இடி முழக்கம் சத்தம் கேட்குது, மின்னல் அடிக்குது, அங்க மலையில மேகம் அப்படியே சூழ்ந்து வருது, புகைக்காடா இருக்கு. பார்த்தோன்னா பயந்துட்டாங்க. ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறாரு. மோசையை பார்த்து மக்கள் சத்தம் போட்டாங்க, மோசே மோசே, நீர் எங்களோடு பேசும், தேவன் எங்களோடு பேச வேண்டாம், தேவன் பேசுனா நாங்க செத்து போவோம் அப்படின்னு சொல்லி ஜனங்கள் எல்லாரும் சத்தம் போடுறாங்க. மோசே சொன்னாரே, பயப்படாதங்க, கர்த்தர் தம்முடைய மகிமையை உங்களுக்கு காட்டுதாரு, அவ்வளவுதான், நம்ம தேவன் பெரியவர் என்பதை காட்டுறாரு, அதனால நீங்க பயப்படாதங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒன்றும் நேரிட பண்ண மாட்டாரு, கவலைப்படாதங்க அப்படின்னு சொல்லி மோசே சொல்கிறாரு. மோசே சொன்னவுடன் ஆண்டவருடைய சத்தம் வருது. ஆண்டவர் மக்கள் நடக்க வேண்டிய கட்டளைகளை கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. என்னை தவிர வேற தெய்வத்தை நீங்க வணங்கக்கூடாது, நானே மெய்யான தெய்வமாக இருக்கிறேன், எந்த விக்கிரகத்தையும் வணங்கக்கூடாது, அது மாத்திரமல்ல நீங்க கொலை செய்யக்கூடாது, தகப்பனுக்கு தாய்க்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சு நடக்கணும் அப்படின்னு சொல்லி 10 கட்டளையே ஆண்டவர் சொல்லிட்டே வராரு. இதெல்லாம் ஜனங்கள் பயந்து நடுங்கி கேட்டுட்டு இருக்கிறாங்க. மோசேட்ட 10 கட்டளையை சொல்றாரு. நீங்கள் கொலை செய்யக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, நீங்க சாட்சி உள்ளவர்களா வாழணும்னு சொல்லி அநேக கட்டளைகளை அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. இதெல்லாம் கேட்டிருந்த மக்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம்னு சொல்லி தங்களை அர்ப்பணிக்கிறாங்க. சந்தோஷம் உண்டாகுது. மோசே இறங்கி வாராரு. சும்மா இறங்கல, கையில் 2 என்ன வச்சிருந்தாரு தெரியுமா? கற்பலகை வச்சிருந்தாரு. ஆண்டவர் எத்தனை கட்டளை கொடுத்தாரு? 10 கட்டளை கொடுத்திருந்தாரு. ஒரு கற்பலகையில் 5, இன்னொரு கற்பலையில் 5, 10 கொண்டு வந்தாரு. ஜனங்களை பார்த்து சொல்றாரு, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த கட்டளையை நீங்க மீறாம நடக்க வேண்டும் என்று சொல்லி மோசே சொல்றாரு. ஜனங்கள்லாம் சொன்னாங்க, ஆண்டவருடைய கட்டளைக்கு நாங்க உண்மையா இனிமே கீழ்ப்படிவோம், ஆண்டவர் எங்கள் நன்மைக்காக சொல்லி இருக்கிறாருன்னு சொல்லி தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக திருப்பினாங்க. தம்பி தங்கச்சி, ஆண்டவர் நம்ம நிறைய நேரங்களில் நம்மோடு பேசிட்டு இருக்கிறாரு, நிறைய கட்டளைகள் மூலமாக பேசியிருக்கிறாரு, நிறைய நியாய பிரமாணத்தை நமக்கு தந்திருக்கிறாரு. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் நம்ம ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும், நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் நம்ம வாழ்ந்து சுகித்திருக்கணும். பாவம் செய்யாம வாழணும்னா ஆண்டவர் கொடுக்கிற கட்டளையை நம்ம கீழ்ப்படியணும். இதன் மூலமா நமக்கு நிறைய ஆசீர்வாதத்தை தருவதற்கு ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறாரு. அதுக்காகத்தான் அந்த கட்டளை எல்லாம் கொடுத்திருக்கிறாரு. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஆண்டவர் இப்படி நிறைய கட்டளை கொடுத்து 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 நம்மளை அடிமைப்படுத்துறாரோ அப்படின்னு நினைக்கலாம். அப்படிலாம் இல்லை. எதற்காக ஆண்டவர் கொடுக்கிறாருன்னா, நம்முடைய வாழ்க்கையில இன்னும் அதிகமாக ஆண்டவரை கெட்டி சேரணும், இந்த காரியத்திலிருந்து விடுதலை பெற்று ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் நமக்கு கட்டளை கொடுத்துட்டு இருக்கிறாரு. நீங்களும் அந்த வேதத்தில் சொன்ன கட்டளைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாரு. அப்படி தானே? நீங்களும் ஆண்டவர் உங்கள்கிட்ட ஒவ்வொரு நாளும் பேசிகிட்டே இருப்பார். நீங்கள் போகும்போது பேசுவார், பைபிள் வாசிக்கும் போது பேசுவார். அந்த கட்டளைக்கெல்லாம் நீங்கள் கீழ்ப்படிங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க முடியும். தம்பி தங்கச்சி, நீங்கள் கீழ்ப்படிவீங்களா? நம்ம ஆசீர்வாதத்துக்காகத்தான் ஆண்டவர் நமக்கு கட்டளை தந்திருக்கிறாரு. அதெல்லாம் நம்ம கீழ்ப்படிவோம், நம்ம பெரிய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். சரியா? நீங்கள் கீழ்ப்படிவீங்கன்னு சொல்லி உங்களை பார்த்தாலே எனக்கு தெரியுது. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நடங்க. கர்த்தர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஓகேவா? பை. குட்டி பிள்ளைகள், நல்லா கவனிச்சிங்களா கதையை? ஆண்டவர் பாருங்க, நம்ம அந்த வசனத்தை மறந்துக்கூடாதுக்காக சாதாரண பலகைகள் இல்லை, நல்ல கல் பலகைகள் அழகாக எழுதி நம்மகிட்ட கொடுத்து நம்ம அதை பின்பற்றும்படியாக சொன்னாங்க, அதை கீழ்ப்படியும்படியாக சொன்னாங்க. அவ்வளோ நல்ல தேவன் பற்றியா?
அன்பான தேவன் பற்றியா? நம்முடைய எல்லா பலவீனங்கள்லையும் நமக்கு உதவி செய்யக்கூடிய அருமையான தேவன், அன்பான தேவன் தான் நமக்கு இருக்கிறாங்க. அடுத்த நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஒரு பொதுக்கதை. பொதுக்கதை பார்த்துடலாமா? Sunday Jam, Sunday Jam, Sunday Jam, Sunday Jam, Sunday Jam, Sunday Jam, Sunday Jam. ஹலோ குட்டீஸ், எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? ரைட், உங்களை பார்த்ததில் அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி, இப்போ ஒரு அழகான ஒரு கதையை கேட்க போகிறோம். ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்தில் ஊருக்கு தள்ளி ஒரு அழகான வீடு இருந்துச்சு. அந்த வீட்டை சுற்றி ஒரு காம்பவுண்ட் சுவர் இருந்தது. அந்த வீட்டுக்குள்ள விதவிதமாக அழகான பூக்களாக நிறைஞ்சு அங்கே இருந்தது. அது யார் வீடு அப்படின்னா, நம்ம ஜான் தாத்தா வீடு தான். அந்த கிராமத்திலேயே இந்த ஜான் தாத்தா வீடு ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். வீட்டை சுற்றிலும் நிறையா விதவிதமாக நிறையா பூக்கள்லாம் வச்சுருப்பாங்க. பல தேசத்திலிருந்து கொண்டு வந்த நிறைய பூக்கள்லாம் அந்த தேசத்தில் இருந்துச்சு. அவங்க ஜான் தாத்தா வீட்டில் நிறைய பூக்கள் இருந்துச்சு. அவங்க வீட்டில் ஒரு குட்டி பாப்பா இருந்தா. அந்த பாப்பா பேர் என்ன தெரியுமா? ஏஞ்சல். இந்த ஏஞ்சல் பாப்பாவுக்கு அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, தாத்தா மட்டும்தான். இந்த தாத்தாவும் அந்த ஏஞ்சலும் ரொம்ப ரொம்ப அன்பாக இருப்பாங்க. தாத்தானா இந்த ஏஞ்சலுக்கு ரொம்ப பிரியம். அதே போல் தாத்தாவுக்கு ஏஞ்சல் பாப்பா ரொம்ப பிரியம், ஏஞ்சலுக்கு தாத்தானா ரொம்ப பிரியம். அப்படி இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க ஜெர்மனியிலிருந்து வாங்கிட்டு வந்த வீட்டில் வச்ச ஒரு பூ ரொம்ப சூப்பராக பூத்துருந்துச்சு. அதை பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதை பார்த்தாவே பிடிக்காத ஆளே கிடையாது. எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவ்வளவு அழகான அந்த பூ எப்போ பூக்கும்னு இந்த தாத்தா காத்துட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ பூத்துறாதா, அப்போ பூத்துறாதான்னு ரொம்ப ஆசையோடு பார்த்துட்டே இருந்தாங்க. ஒரு நாள் அந்த பூ அழகாக பூக்க ஆரம்பிச்சது. அதை பார்த்தோன்னே தாத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏஞ்சல், இங்கே வா இங்கே வா இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டாங்க. ஏஞ்சல் வந்து பார்த்தா, தாத்தா இந்த பூ பூத்துருச்சா? ரொம்ப சூப்பராக இருக்கே, ரொம்ப நல்லா இருக்குதே, ஐயோ அப்படின்னு இந்த தாத்தாட்ட ரொம்ப சூப்பராக இப்போ ஏஞ்சல் பேசிகிட்டே இருந்தா. தாத்தா பார்த்தாங்க, இதை யாருக்கும் கொடுக்க மாட்டேன், ஏஞ்சலுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த தாத்தா அந்த பூவை பிடுங்கி, ஏஞ்சல் இந்தா இந்த பூ உனக்கு தான் அப்படின்னு அதை வாங்கின ஏஞ்சலுக்கு ரொம்ப சந்தோஷம். தாத்தா நமக்கு இந்த பூவை, மற்ற யாரையுமே பூவை பிடுங்கவே விட மாட்டார் இந்த தாத்தா, இது பிடுங்கி நமக்கு கொடுத்துட்டாரு. இந்த ஏஞ்சலுக்கு ரொம்ப சந்தோஷம். இதை பார்த்துட்டே இருந்தா. கொஞ்ச நேரத்தில் தாத்தா ஏஞ்சல்கிட்ட ஒரு காரியத்தை கேட்டார். ஏஞ்சல், இந்த பூ ரொம்ப அழகாக இருக்குது, நான் ஒன்று கேட்பேன், அதை நீ எனக்கு செய்வியா அப்படின்னு கேட்டார். என்ன தாத்தா, நீங்கள் கேட்டு நான் ஏதாவது கொடுக்காம இருப்பேனா? சொல்லுங்கள் தாத்தா அப்படின்னு ஏஞ்சல் சொன்னான். தாத்தா சொன்னாங்க, ஏஞ்சல் இந்த பூ ரொம்ப அழகாக இருக்குல்ல? ஆமாம் தாத்தா, ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஒரே ஒரு எதலை எனக்கு பிடுங்கி தாவேன். அப்போ தான் ஏஞ்சல், என்ன இது எவ்வளவு அழகாக இருக்குது, தாத்தா ஒரு இதில் கேட்குறாரு. தாத்தா இது பிடுங்கிட்டா இதோடைய அழகே போயிடும் தாத்தா. என்னம்மா நீ எதை கேட்டாலும் தருவேன்னு சொன்னல, சரி அப்படின்னு யோசித்துக்கிட்டே ஏஞ்சல் ஒரு இதழை பிடுங்கி தாத்தாட்ட கொடுத்தா. தாத்தா பார்த்தாரு, இந்த இதழ் எவ்வளவு சூப்பராக இருக்கு அப்படின்னு பார்த்துட்டே இருந்தார். ஏஞ்சல் இன்னொரு எதலை பிடுங்கி தாவேன் அப்படின்னாரு. அப்போ தான் ஏஞ்சலுக்கு கோபம் வர ஆரம்பிச்சது. என்ன தாத்தா இது எவ்வளவு அழகாக இருக்குது, இந்த இதில் இப்போ தான் ஒரு இதழ் கொடுத்தேன், இன்னும் பிடுங்கணும்னா இந்த பூவுடைய அழகே போயிடும் தாத்தா. கொடுவேன் அப்படின்னு தாத்தா கேட்ட உடனே வேண்டா வெறுப்பா இன்னொரு எதலையும் பிடுங்கி கொடுத்தா. இந்த தாத்தா பார்த்தாரு, இதுவும் சூப்பராக இருக்கே, இன்னொரு எதில் எனக்கு தாமா. இவளுக்கு ஏஞ்சலுக்கு ரொம்ப கோவந்துருச்சு. போங்க தாத்தா நான் தரமாட்டேன் அப்படின்னு அழுக ஆரம்பிச்சா. ஏஞ்சல் இன்னொரு எதில் கொடுமா
கேட்க ஒவ்வொரு எதலா இந்த தாத்தா கேட்க கேட்க அவன் அழுதுகிட்டு ஒன்று ஒன்றா பிரித்து கொடுத்தான். பார்த்தா இந்த பூவுடைய அழகே கெட்டு போயிடுச்சு, ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. 2-3 இதழ் தான் இருக்குது, அந்த பூவை பார்க்கவே நல்லாவே இல்லை. போங்க தாத்தா, இந்த பூவுடைய அழகே போச்சு. இது பாருங்க 2 இதழ் இருக்கு, இதை பார்க்க எவ்வளவு அழகா இருந்துச்சு, இப்ப பாருங்க இது ஒண்ணும் அசிங்கமாயிருச்சு தாத்தா, போங்க தாத்தா அப்படின்னு அழுதுட்டு அங்கிட்டு சவறு பக்கம் திரும்பிட்டான். இந்த தாத்தா ஏஞ்சல் தோள்பட்டையை பிடிச்சாரு. ஏஞ்சல், நான் உன்கிட்ட ஒரு இதழ் கேட்டேன், நீ என்ன செஞ்சிருக்கணும்? முழு பூவையும் என்கிட்ட கொடுத்துருந்தேன்னா தாத்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பேன் தெரியுமா? அந்த பூவை வச்சு இந்த வழுக்கமண்ட தலையில் வைக்கவா முடியும்? நீ என் மேலே எவ்வளவு அன்பு வச்சிருக்கிற அப்படின்னு சோதிக்கிறதுக்கு தான், நீ எவ்வளோ அன்பு வச்சிருக்கன்றதை பார்க்கறதுக்கு தாம்மா நான் உன்கிட்ட அந்த ஒரு இதழ் கேட்டேன். நீ அப்படி இல்லை, ஒவ்வொரு இதழாக கொடுத்த, அந்த பூ ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இது எதுக்காவது பிரயோஜனப்பட்டுச்சா? இல்லை, ஆண்டவர் அதை எதிர்பார்க்கலை. உன்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? முழுமையாக நீ அவர்கிட்ட கொடுத்தேன்னா அவர் உன்னைய ஆசீர்வதிக்க முடியும். பாரு, பைபிளில் நிறையா கட்டளைகள் இருக்குது. கீழ்ப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, பொய் சொல்லாத, கெட்ட வார்த்தை பேசாதன்னு எல்லாம் சொன்ன காரியத்தை நீ முழுமையாக அர்ப்பணித்து ஆண்டவருக்கு கொடுத்தேன்னா, ஆண்டவர் இந்த கொடுக்குற காரியம்லாம் எதுக்கு தெரியுமா? உன்னையா ஆசீர்வதிக்கிறதுக்கு தான், நீ ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு தான் ஆண்டவர் இந்த கட்டளை எல்லாம் கற்பனை எல்லாம் கொடுத்துருக்கிறாரு. முழுவதையும் கொடுத்தா அவர், நான் பாரு, நீ இந்த பூவை என்கிட்ட நீ கொடுத்துருந்தேன்னா நான் வச்சிருக்க மாட்டேன், மீண்டும் உன்கிட்ட திருப்பியும் நான் உன்கிட்ட அந்த பூவை உன்கிட்டயே நான் கொடுத்துருப்பேன். நீ இந்த பூ ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு பத்தியா, இங்கே பத்தியா? இது போல தாம்மா ஆண்டவர் நிறைய கட்டளைகளை கற்பனைகளை நம்ம கொடுத்துருக்குறாங்க. அதை ஆண்டவர் சொன்ன காரியத்தை நம்ம அப்படியே செஞ்சோன்னா நம்மளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு தான் இந்த கற்பனைலாம் கொடுத்துருக்குறாங்க. இனி நீ செய்வியா? நீ செய்யணும். செய்வியா? அருமையான தம்பி தங்கச்சி, இந்த கதையை கேட்டிங்கல்ல, நம்ம இந்த ஏஞ்சல் போல் கொடுக்காம இருக்கக்கூடாது, முழுவதையும் ஆண்டவருக்கு கொடுக்கணும். முழுவதையும் கொடுக்கறதுனா என்ன? அவர் கொடுத்த கட்டளைகள் கற்பனைகள் எல்லாத்தையும் நம்ம சரி செஞ்சோன்னா நம்ம ஆசீர்வாதமாக மாற முடியும். இருப்பீங்களா? முழுவதும் கொடுப்பீங்களா? ஓகே, பாய். குட்டி பிள்ளைகள், புதுக்கதை கேட்டிங்களா? சூப்பராக இருந்துச்சா? ரொம்ப நல்லா இருந்ததுல்ல? ஆமாம், நீங்கள் ரொம்ப அழகாக அப்படி ஆர்வமாக கவனிச்சிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு பைபிள் கதை, புதுக்கதை, இது மூலமாக ஆண்டவர் உங்களோட கட்டாயம் பேசியிருப்பாங்க, அப்படி தானே? ஆமாம், நிச்சயம் பேசாமல் இருக்கவே மாட்டாங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியை முடிக்க போகிறோம். அதுக்கு முன்னால் என்ன? கரெக்டாக சொன்னீங்க, கேள்வி பதில். Sunday jump, Sunday jump, Sunday jump, Sunday jump, Sunday jump, Sunday jump, Sunday jump. கேள்வி பதில். ஆண்டவர் மோசேக்கு கற்பலகைகளை கொடுத்தாரு. எத்தனை பலகைகள் கொடுத்தாரு? ஆண்டவர் மோசேக்கு கற்பனைகளை 10 கட்டளைகளை எழுதி ஒரு பலகையில் கொடுத்தாங்க. அது எத்தனை பலகை? 2 பலகையா, 3 பலகையா, 4 பலகையா, 10 பலகையா? கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஆமாம், எத்தனை கற்பலகை ஆண்டவர் மோசையை கூட்டிட்டு போய் எழுதி கொடுத்தாங்கல்ல கற்பனைகள்? அதில் எத்தனை? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10? கண்டுபிடிச்சிங்களா? அப்படி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உடனடியாக நீங்கள் உங்களை மொபைல் எடுத்து அதில் அழகாக அந்த நம்பரை அப்படி டைப் அடித்து உடனே எஸ்எம்எஸ் பண்ணுங்க. இந்த கீழே நம்பர் தெரியுது பார்த்தீங்களா? இந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பிடுங்க. இந்த நம்பரில் உங்களுடைய பதில்களை பத்திரமா சேவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மறந்துடாதீங்க, உடனடியாக நீங்கள் அனுப்பிவிடுங்க. ஒரே வீட்டில் 2-3 பேர் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரே மொபைலில் நீங்கள் உங்கள் பெயர்களை குறிப்பிட்டு நீங்கள் அனுப்புங்க. நாங்கள் எத்தனை பேராலும் பரவாயில்ல, அதை குறித்து கொள்வோம். ஆனால் முக்கியமான காரியம், நீ கண்டுபிடிச்சிருக்கணும். பதில் நீ கண்டுபிடிச்சி தான் இருக்கணும். ஓகேயா? சூப்பராக கண்டுபிடிச்சிங்க. வெரி குட் குட்டி பிள்ளைகள். இப்போ நம்ம இன்றைக்கு நிகழ்ச்சியை முடிக்க போகிறோம். ஆமாம், சீக்கிரம் முடிஞ்சிட்டல. இன்றைக்கி சண்டே ஜாம் நிகழ்ச்சி இப்போ தான் ஆரம்பித்த பாரு. விறுவிறுன்னு பாட்டு பிடிச்சி கதை சொன்னோம், வசனம் பார்த்தா அதோடு முடிஞ்சு போச்சு. பரவாயில்ல, இந்த நிகழ்ச்சி நீங்கள் திரும்ப யூடியூப்பில் பார்க்க முடியும். அது மாத்திரமில்லை, மீண்டும் அடுத்த வாரம் அட்டகாசம் நிகழ்ச்சியில் உங்களை கட்டாயம் சந்திப்போம். இப்போ நம்ம அதுக்கு முன்னால் இந்த நிகழ்ச்சி என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணி முடிக்கணும். ஜெபம் பண்ணலாமா? யாருக்கெல்லாம் ஜெபிக்க ரொம்ப பிடிக்கும்? உண்மையான ஏசப்பா பிள்ளைக்கு ஏசப்பாவோட பேசுறதுக்கு பிடிக்கணும்.
சும்மா ஜெபம் பண்ண சொல்கிறாங்கன்னு ஜெபம் பண்ணக்கூடாது. எப்போல்லாம் ஜெபம் பண்ண நேரம் கிடைக்கும், சந்தர்ப்பம் கிடைக்கும், ஏசப்பாட்ட ஓடி வந்துடணும். கை கூப்பிட்டீங்களா? கண்ணை முடிட்டீங்களா? என் கூட சேர்ந்து சொல்கிறீங்களா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த நாளின் கதை வசனம் மூலமாக என்னோடு பேசினீங்க. கீழ்ப்படிந்து உமக்கு உண்மையாய் வாழ எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். வெரி குட், வெரி குட், வெரி குட். சூப்பராக அழகாக நான் சொல்லச்சா எங்கிட்ட சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டீங்க. ரொம்ப கெட்டிக்கார பிள்ளைகள், ரொம்ப அழகான பிள்ளைகள். இங்கே சொல்ல மாதிரியே நீங்கள் ஸ்கூல்லேயே ஒழுங்காக கீழ்ப்பிடுவீங்களா? கீழ்ப்பிடுவீங்க அப்படி தானே? அப்புறம் சர்ச்சில் ஐயா சொல்லும் பொழுது அது கீழ்ப்பிடுவீங்க அப்படி தானே? வெரி குட். ஸ்கூலில் கீழ்ப்பிடுவீங்க, வீட்டில் கீழ்ப்பிடுவீங்க, அப்புறம் சண்டே ஜாம் நிகழ்ச்சி பார்க்க கீழ்ப்பிடுவீங்க. உண்மையிலே நீங்கள் அருமையான பிள்ளைகள். கீழ்ப்பிடுதல் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி நிறைய கதை வசனம்லாம் பார்த்துட்டீங்க, நிறைய காரியங்கள் கற்றுக்கொண்டீங்க. நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். மீண்டும் ஒரு அழகான அட்டகாசமான சூப்பரான நிகழ்ச்சியில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடுகிறது உங்கள் ரவி அண்ணன். வணக்கம். பெண்ணின் அடையாளம், பாரம்பரியத்தின் பெருமிதம், இயற்கை வண்ணப்பட்டுகள், மின்னும் பல வண்ணங்கள், நெஞ்சை அள்ளும் பட்டு ஆடைகள், பட்டு ஆடை ஒவ்வொன்றுக்கும் பல கதைகள். ஆடை மழையிலே மனமாடி மகிழுதே, செல்வராணி பட்டின் தனித்துவமே, மங்களம் தங்குமே, மனமகிழ்ச்சி பொங்குமே, என்றும் இல்லத்தின் சந்தோஷமே. செல்வராணி பட்டு மகால், அழகிய பட்டின் அடையாளம் செல்வராணி பட்டு ஜவுளி அண்ட் ரெடிமேட்ஸ், ஆலங்குளம், தென்காசி.